Do you feel the vibes? வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் வென் கம்பேரிங் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஏன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் அங்கே வந்து கேமிட் மாத்திரம்தான் ஃபார்மேஷன் ஆகும். ஆனால் இங்கே கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும். அதே மாதிரி வளர்கிற ஃபியூட்டஸுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய வேலை இருக்கிறனால ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் த மேல். ஸோ அங்கே வந்து கேமெட் ஃபார்மேஷன் மாத்திரம்தான். இங்கே கேமெட் ஃபார்மேஷனும் ப்ளஸ் நர்ச்சரிங் த ஃபீட்டஸ்ங்கிற இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கிறனால திஸ் இஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ் தென் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். Next is about the organs which are seen in the female reproductive system. ஸோ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா a pair of ovaries, a pair of oviducts, uterus, cervix, vagina and external genitalia. இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா பெல்விக் ரீஜியனில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆர்கன்ஸும் ப்ளஸ் மெமரி கிளான்ஸ் எல்லாமே சேர்ந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா ஓவுலேஷன், ஃபர்டிலைசேஷன், ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த் அண்ட் சைல்டு கேர். ஸோ இது எல்லாமே வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நடக்குது. ஸோ இங்கே நம்ம டேர்ம் ஓவுலேஷன் அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த ஓவரி, அதுதான் வந்து ஓவுலேஷன். ஃபர்டிலைசேஷன் லோவர் கிளாஸ்லேருந்து பார்த்துருப்பீங்க. யூனியன் ஆஃப் மேல் கேமெட் அண்ட் த ஃபீமேல் கேமெட், ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் அது ஒரு செல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் கால் ஜைகோட். ஜைகோட் வந்து ஃபீட்டஸாக வளர்கிற வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வந்து ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். அடுத்து அந்த ஃபீட்டஸ் வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது யூட்ரஸை விட்டு வெளியே வர அந்த ப்ராசஸ்க்கு பேர் சைல்டு பர்த். அந்த சைல்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய கேர் சைல்டு கேர். ஸோ இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மூலமாக நடக்குது. ஸோ இந்த டயக்ராமில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓவரி. ஸோ ஓவரியோட ஷேப் என்ன அப்படின்னா எலிப்டிக்கல். ஸோ எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. இதோடைய லென்த் என்ன அப்படின்னா 2 to 4 சென்டிமீட்டர் லாங். 2 to 4 சென்டிமீட்டர் லாங் வந்து இது இருக்குது. இதை சுற்றி இருக்கிற அந்த மெம்பரேனுக்கு பேர் என்ன அப்படின்னா எபித்தீலியம். மெயினாக கியூபாய்டல் எபித்தீலியம், as otherwise called as germinal epithelium. இந்த ஜெர்மினல் எபித்தீலியம் வந்து ஓவரியை வந்து மெயினாக எதை என்க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா ஒவேரியன் ஸ்ட்ரோமாவை என்க்ளோஸ் பண்ணுது. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓவரி, த ஷேப் ஆஃப் ஓவர் இஸ் எலிப்டிக்கல். அதோடைய லென்த் வந்து 2 to 4 சென்டிமீட்டர் லாங். இதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா எபித்தீலியம். தட் எபித்தீலியம் இஸ் கால்ட் கியூபாய்டல் எபித்தீலியம், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜெர்மினல் எபித்தீலியம். இதை வந்து இந்த ஜெர்மினல் எபித்தீலியம் எதை வந்து கவர் பண்ணி இருக்குது அப்படின்னா ஒவேரியனுடைய ஸ்ட்ரோமாவை வந்து கவர் பண்ணி இருக்குது. இந்த ஓவரிஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அங்கே மேல் ரிப்ரொடக்டிவில் பார்க்கும்போது ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கனை வந்து டெஸ்டிஸ் சொன்னோம். இங்கே ஃபீமேல் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்லும்போது ஓவரிஸ். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், செக்ஸ் ஆர்கன் சொல்லும்போது ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனாலே இட் ப்ரொடியூசஸ் கேமிட். ஸோ இங்கே ஓவரி ஓவம்ங்கிற கேமிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஓவரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா லோவர் அப்டமன், எய்தர் சைட் ஆஃப் த லோவர் அப்டமனில் இருக்குது. ஸோ அகெயின் ஒரு சின்ன ரீகேப்பு என்ன அப்படின்னா ஓவரிஸ் வந்து ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீமேல் கேமெட்டுங்கிற ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஓவரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா லோவர் அப்டமனில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது ஓவரியோட கிராஸ் செக்ஷன். ஸோ கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போது இந்த ஓவரியை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்க ரீஜியனை வந்து நம்ம இந்த வெளியே இருக்க ரீஜியனை கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சென்டரில் இருக்க இந்த ரீஜியனை வந்து நம்ம மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டர் ரீஜன் வந்து மெடுலா, வெளியில் இருக்கிறது வந்து கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரானியூல்ஸாக இருக்குது. கிரானியூல்ஸ்னால் லைட்டாக நம்ம டயக்ராம் வரும்போது புள்ளி புள்ளியாக வைப்போம்ல, அது மாதிரி. ஏன் கிரானியூல்ஸாக இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதில் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஓவம் இருக்கிறனால இது வந்து கிரானியூலாக இருக்கும். ஸோ ஓவரியை வந்து நம்ம 2 போர்ஷன்ஸாக பிரிக்கலாம், அவுட்டர் ரீஜன் அண்ட் த இன்னர் ரீஜன். அவுட்டர் ரீஜன் இஸ் கால்ட் த கார்டெக்ஸ் அண்ட் த இன்னர் ரீஜன் இஸ் கால்ட் த மெடுலா.
ஸோ அவுட்டர் ரீஜன் எப்படி இருக்கும், கிரானியூலாக இருக்கும். மெயினாக வந்து எதனால் அப்படின்னா இந்த ஓவம் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ரைமரி ஃபாலிக்கிள், ப்ரைமாடியல் ஃபாலிக்கிள்ஸ், அது ப்ரைமரி ஃபாலிக்கிளாக மாறுது, செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து அந்த ஓவம் இருக்கும். அந்த சென்டரில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பிளட் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், அந்த நர்வ் வெசல்ஸை நம்ம இங்கே பார்க்க முடியும். சாரி, லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், நர்வ் ஃபைபர்ஸ் அந்த பிளட் வெசல்ஸ் வந்து இந்த சென்டர் ரீஜனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓவேரியன் மெடுலா டிஸ்கஸ் பண்ணுறோம். இட் ஹாஸ் அ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. மெயினாக அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் அண்ட் த நர்வ் ஃபைபர்ஸ். இது 3 வந்து ஓவரியோட சென்டர் போர்ஷன், அதாவது மெடுலாவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் அன் மீசோவேரியம். மீசோவேரியம் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 இல்லை 3 மார்க் கொஷின். அதாவது ஓவரியை வந்து பெல்விக் வாலோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிகமெண்ட் பேர் தான் மீசோவேரியம். ஸோ டெஃபினிஷனாக சொல்லலாம் அப்படின்னா ovary remains attached to the pelvic wall and the uterus by an ovarian ligament called mesovarium. Next is the accessory organ or additional organ seen in the female reproductive system. என்னெல்லாம் அடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னா fallopian tubes, uterus and vagina. What are the other names of fallopian tube அப்படின்னு கேட்டால் uterine tubes or oviduct. ஸோ ஃபெலோப்பியன் டியூபுக்கு இன்னொரு பேர் யூட்ரைன் டியூப்ஸ் அல்லனா ஓவிடக்ட். 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ அடிஷ்னல் ஆர்கன்ஸ் அல்ல ஆக்சசரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்ரஸ் அண்ட் வெஜைனா. ஸோ தீஸ் ஆர் த ஆக்சசரி ஆர்கன்ஸ் சீன் இன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். Now we are going to discuss about the fallopian tube. ஸோ fallopian tubeன்னு சொல்லும்போது நீங்கள் பார்க்கலாம் யூட்ரஸ்லேருந்து ஆரம்பித்து இங்கே ஓவரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், இந்த ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஏற்கனவே சொன்னேன் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் யூட்ரைன் டியூப்ஸ் அண்ட் த ஓவிடக்ட். ஸோ இதில் மெயினாக நீங்கள் 3 பார்ட்ஸ் பார்க்கலாம். இஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபண்டிபுலம். இந்த இன்ஃபண்டிபுலம் நீங்கள் பார்க்கும்போது ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் இதில் மெயினாக வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு பேர் ஃபிம்ப்ரே. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஓவரியிலேருந்து வரக்கூடிய அந்த ஓவமை வந்து கலெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபிம்ப்ரேயோடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஓவலேஷன் அண்ட் த ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த ஓவரி இஸ் கால் ஓவலேஷன். அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற ஓவமை வந்து இந்த ஃபிம்ப்ரே வந்து கலெக்ட் பண்ணும். ஸோ இன்ஃபண்டிபுலத்துக்கு அடுத்த இருக்க ரீஜன் ஆம்புலா. ஆம்புலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் பிட்வீன் இஸ்துமஸ்க்கும் இன்ஃபண்டிபுலத்துக்கும் இடையில இருக்க அந்த ரீஜன் தான் ஆம்புலா. ஸோ ஆம்புலாவுக்கு அடுத்து வந்து இஸ்துமஸ் நீங்கள் பார்க்கும்போது இஸ் அ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் இஸ்துமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்புலாவையும் இன்ஃபண்டிபுலத்தையும் எதோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னா யூட்ரஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணு தான் இந்த இஸ்துமஸ். ஸோ இதில் வந்து 1 மார்க் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஸோ விச் பார்ட் இஸ் நியர் டு த யூட்ரஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷனில் வந்து இன்ஃபண்டிபுலம், ஏ இன்ஃபண்டிபுலம், பி ஆம்புலா, சி இஸ்துமஸ், டி ஃபிம்ப்ரே அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கேட்டாங்கன்னா மெயினாக யூட்ரஸ் பக்கத்தில் இருக்கிறது இஸ்துமஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஓவரி பக்கத்தில் இருக்க அந்த இது வந்து இன்ஃபண்டிபுலம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஓவரி பக்கத்தில் ஃபிங்கர் லைக் இது ஃபிம்ப்ரே, ஓவரி பக்கத்தில் இருக்கிறது ஃபிம்ப்ரேக்கு அடுத்து இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ்க்கு அடுத்து யூட்ரஸ்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் we are going to discuss about the uterus. ஸோ இந்த ரீஜன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து யூட்ரஸ். இந்த யூட்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹாலோனா உள்ளே வந்து எம்டியாக இருக்குது. ஸோ திட்ஸ் அ ஹாலோ ஆர்கன் அண்ட் இட்ஸ் மேடப் ஆஃப் மசில்ஸ். அந்த மசில்ஸும் எப்படி இருக்குன்னா திக் வாலாக இருக்கும். ஸோ யூட்ரஸ் ஆர் womb இஸ் அ ஹாலோ திக் வால் மஸ்குலர் அண்ட் ஹைலி வேஸ்குலர்னு சொல்லும்போது இதுக்குள்ளே என்னென்னா பிளட் வெசல்ஸ் நிறையா இருக்கனால ஹைலி வேஸ்குலர்னு சொல்கிறோம். இதோட ஷேப் என்ன அப்படின்னா இன்வெர்டட் பியர், அதாவது பேரிக்காவை வந்து தலைகீழாக வச்சா என்ன ஷேப்போ அதுதான். ஸோ இதை வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. த ஷேப் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்வெர்டட் பியர் ஷேப்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது எங்கே இருக்குது, எந்த கேவிட்டியில் இருக்குது இந்த யூட்ரஸ் அப்படின்னா பெல்விக் கேவிட்டியில் இருக்குது.
ஸோ கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த ரீஜன் இதுதான் வந்து யூட்ரஸ். எதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் யூரினரி பிளாடர், இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ரெக்டம். ஸோ யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம் ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து யூட்ரஸ். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் அ யூட்ரஸ்ன்னு சொல்லும்போது மேஜர் பாடி இருக்குது. அந்த மேஜர் பாடிக்கு பேர் ஃபண்டஸ். ஃபண்டஸ் வந்து இங்கே நேரோ ஓப்பனிங்காக இங்கே இருக்கிற ரீஜனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செர்விக்ஸ் ரீஜன் சொல்லுவோம். ஸோ ஃபண்டஸ்ங்கிறது மேஜர் பாடி ஆஃப் அ யூட்ரஸ் அண்ட் இந்த நேரோ ரீஜன் இஸ் கால் த செர்விக்ஸ். ஸோ செர்விக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செர்விக்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா கனெக்டிங் த யூட்ரஸ் டு த வெஜைனா. ஸோ அதுதான் செர்விக்ஸோடைய ஃபங்க்ஷன். ஸோ செர்விக்ஸ்லேயும் வந்து ரெண்டு ஓப்பனிங் இருக்குது. இங்கே இருக்கிறது இன்டர்னல் ஓப்பனிங் ஆல் த ஆரிஃபஸ். ஸோ இங்கே இருக்கிறது வந்து இந்த ரீஜன் வந்து எக்ஸ்டர்னல் ஆரிஃபஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் வந்து எக்ஸ்டர்னல் ஆரிஃபஸ் சொல்கிறோம், இன்டர்னல் ஓப்பனிங் வந்து இன்டர்னல் ஆரிஃபஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ செர்விக்ஸும் யூட்ரஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்குது இன்டர்னல் ஆரிஃபஸ். செர்விக்ஸும் வெஜைனாவும் கனெக்ட் ஆகிருக்க அந்த ஓப்பனிங் பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஆரிஃபஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பர்த் கெனால். பர்த் கெனால் அப்படின்னு சொல்லும்போது செர்விக்கல் கெனால் ப்ளஸ் வெஜைனா அது ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து என்ன அப்படின்னா பர்த் கெனால். ஸோ பர்த் கெனால் சொல்லும்போது ஒரு பேபி அந்த யூட்ரஸ் விட்டு வெளியே வர்ற அந்த பாத் தான் வந்து பர்த் கெனால். ஸோ பர்த் கெனால் சொல்லும்போது எது ரெண்டும் கம்பைன் ஆனது பர்த் கெனால் அப்படின்னா செர்விக்கல் கெனால் ப்ளஸ் வெஜைனா இஸ் கால்ட் பர்த் கெனால். நெக்ஸ்ட் we are going to discuss about 3 layers of uterus. ஸோ யூட்ரஸில் இருக்கக்கூடிய 3 layers: பெரிமெட்ரியம், எக்ஸ்டர்னல் லேயர், மயோமெட்ரியம், மிடில் லேயர், endometrium is the inner layer. So these are the 3 layers of uterus. Very important 3 mark question. ஸோ இங்கே 3 லேயர்ஸ் சொல்லும்போது அவுட்டர் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா தின், மெம்ப்ரேனஸ் அண்ட் செரஸ் லேயராக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிமெட்ரியம். பெரினாலே அவுட்டர்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் யூட்ரஸ். நெக்ஸ்ட் இஸ் அ மிடில் லேயர் இஸ் அ திக் மஸ்குலர் லேயர் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். அந்த மசில்ஸ் எப்படி இருக்குன்னா திக்காக இருக்கனால திக் மஸ்குலர் லேயர் தான் மிடில் லேயர் இஸ் கால்ட் மயோமெட்ரியம். ஹியர் த வேர்ட் மயோ ரெஃபர்ஸ் டு மசில்ஸ். ஸோ மசிலால் இருக்கிறனால இதை வந்து மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் அ இன்னர் லேயர் இஸ் அ கிளாண்டுலார் லேயர். கிளாண்டுலார்னு சொல்லும்போது இஸ் மேட் அப் ஆஃப் மெனி கிளாண்ட்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அ கிளாண்டுலார் லேயர். ஸோ திஸ் இன்னர் லேயர் இஸ் கால்ட் எண்டோமெட்ரியம். எண்டோ ரெஃபர்ஸ் டு இன்னர்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் அ இன்னர் லேயர். ஸோ யூட்ரஸ் உடைய ஃபங்க்ஷனாக மெயினாக வந்து என்னென்னா மென்சுரல் சைக்கிள், அதே மாதிரி இந்த சைல்டு பர்த். ஸோ இதில் வந்து மென்சுரல் சைக்கிள் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எண்டோமெட்ரியம் இன்னர் லேயரில் வந்து சைக்ளிக் சேஞ்சஸ் நடக்கிறனால தான் இந்த மென்சுரல் சைக்கிள் நடக்குது. ஸோ ஒரு டைம் மென்சஸ் நடக்குது அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் அப்படியே வந்து பிஞ்சு வெளியே வரும். பிஞ்சு வெளியே வரும்போது அதில் இருக்க பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகி அந்த பிளட் ஃப்ளோ நடக்கும். தட் இஸ் கால் மென்சஸ். அடுத்து நியூ லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். நியூ லேயர் ஃபார்ம் ஆகி திருப்பி மென்சஸ் நடக்கிறதுக்கு ஒரு 28 days நடக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த மென்சுரல் சைக்கிள். இது எதனால் நடக்குது அப்படின்னா சைக்ளிக் சேஞ்சஸ் எங்கே நடக்குது, எண்டோமெட்ரியத்தில் சைக்ளிக் சேஞ்சஸ் நடக்கிறனால இந்த மென்சுரல் சைக்கிள் நடக்குது. நெக்ஸ்ட் இஸ் மயோமெட்ரியம். ஸோ ஒரு யூட்ரஸில் இருக்க பேபி வெளியே வரணும் அப்படின்னா அந்த யூட்ரஸ் வந்து என்னென்னா கான்ட்ராக்ட் ஆகணும். கான்ட்ராக்ட் இந்த சென்ஸ் அப்படி சுருங்கணும். அப்படி சுருங்கினா தான் அந்த பேபி வெளியே வரும். ஸோ அப்போ அந்த சுருங்குறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த மிடில் லேயர் மயோமெட்ரியம் ஸ்ட்ராங்காக வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த பேபி வெளியே வரும். ஸோ இந்த பேபி வெளியே வர்ற அந்த ப்ராசஸ் பேர் பார்ச்சுரேஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மயோமெட்ரியம் வந்து ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த பேபி வெளியே வருது. ஸோ இங்கே சென்டென்ஸ் சொல்லும்போது ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் seen in the myometrium causes parturition. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபெலோப்பியன் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்குறோம். மெயினாக வந்து இந்த வெஜைனல் ரீஜன் பார்க்குறோம். வெஜைனல் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த செர்விக்ஸ் ரீஜனில் இருந்து வெளியே எக்ஸ்டர்னல் ரீஜன் வரைக்கும் இருக்க இந்த போர்ஷன் தான் வெஜைனா. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த செர்விக்ஸ் ரீஜனும் ப்ளஸ் வெஜைனாவும் சேர்ந்தால் தான் வந்து பர்த் கெனால் அப்படின்னு நம்ம சொன்னோம். செர்விக்ஸ் ரீஜன்
ப்ளஸ் வெஜைனா. ஸோ இந்த ரெண்டு ரீஜன் சேர்ந்தது தான் birth canal சொன்னோம். ஸோ we are going to discuss about this vagina region. So three important points about vagina. Vagina is a large fibromuscular tube. Fibro in the sense made up of fibers and the muscles. So it is called large fibromuscular tube. எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது? எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த சர்விக்ஸ் டு த எக்ஸ்டீரியர். எக்ஸ்டீரியர்னா அவுட் சைடு, வெளியே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. செர்விக்ஸ் ரீஜன்லேருந்து வெளியே ஓப்பனிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த சர்விக்ஸ் டு த எக்ஸ்டீரியர். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அ கோப்புலேட்டரி ஆர்கன். ஸோ எப்படி பீனிஸ் வந்து மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் சொல்கிறோமோ அதே மாதிரி வெஜைனா இஸ் த கோப்புலேட்டரி ஆர்கன் which is seen in the female. Next we are going to discuss about the external genitalia, otherwise called as vulva. ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்போது வெளியே பார்க்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன் அண்ட் த கிளிட்டோரிஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆஃப் த ஃபீமேல். இப்போ மேலில் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து பீனிஸ் சொன்னோம், ஸ்க்ரூட்டம் சொன்னோம். ஸோ இங்கே வந்து ஃபீமேல் இருக்கக்கூடியது லேபியா மேஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன் அண்ட் த கிளிட்டோரிஸ். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம் லேபியா மேஜோரா இந்த போர்ஷன், அடுத்து லேபியா மைனோராங்கிறது இந்த போர்ஷன், அடுத்து ஹைமன் அண்ட் கிளிட்டோரிஸ். ஸோ திஸ் ரீஜன் இஸ் த கிளிட்டோரிஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆஃப் த ஃபீமேல். We are going to discuss about the glands. Bartholin glands. Bartholin glands வந்து ஃபீமேல் இருக்கக்கூடிய gland which secretes the mucus. ஸோ அந்த மியூக்கஸ் வந்து மியூக்கஸோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா டு லூப்ரிகேட் த வெஜைனா. ஸோ இது வந்து இந்த மேலுடைய பல்போ யூரித்ரல் கிளாண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதான் சொன்னோம் இட்ஸ் ஹோமோலாகஸ் டு பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் ஆஃப் த மேல். அதாவது மேலில் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் என்ன வேலை செய்தோ அதே இது மாதிரி ஃபீமேலில் இந்த பர்த்தோலின் கிளாண்ட் வந்து வேலை செய்யுது. ஸோ அதான் இங்கே வந்து ஹோமோலாகஸ். ஹோமோலாகஸ் வந்து சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். So that is called homologous. Similar in function, not a structure. Similar in function is called homologous. So Bartholin gland secretes mucus to lubricate vagina. It is homologous to bulbourethral gland of the male. Next is Skene's gland. Skene gland எங்க இருக்கும்னா it is anterior wall of the vagina around the lower end of the urethra. ஸோ யூரினரி பிளாடர்லேருந்து வர டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் யூரித்ரா. ஸோ யூரித்ராவோடைய லோவர் எண்டில் வந்து இருக்கிறது தான் இந்த ஸ்கின் கிளாண்ட். ஸோ இட் செக்ரிட்ஸ் அ லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட். திஸ் இஸ் ஹோமோலாகஸ் டு த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் த மேல். ஸோ இது லூப்ரிகேட் ஃப்ளூயிட் தான் செக்ரிட் பண்ணுது. இதோடைய ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் மேலில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம வந்து பர்த்தோலின் கிளாண்ட் பார்க்கலாம். பர்த்தோலின் கிளாண்ட் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து வெஜைனாவோட எதர் சைடில் இருக்குது. எதர் சைடுனா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ இங்கே பார்க்கலாம் பர்த்தோலின் கிளாண்ட். ஸோ பர்த்தோலின் கிளாண்ட் வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி இருந்து ஓப்பன் ஆகுது வெஜைனா ரெண்டு சைட்லையும். தட் இஸ் கால்ட் டக்ட் ஆஃப் பர்த்தோலின் கிளாண்ட். ஸோ இந்த டயக்ராம் நல்லா கிளியராக தெரியுது. பர்த்தோலின் கிளாண்டு ஒரு நல்ல ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாண்ட் வந்து ஒரு சின்ன டியூப் வழியாக ஓப்பன் ஆகுது. தட் இஸ் கால்ட் டக்ட் ஆஃப் பர்த்தோலின் கிளாண்ட். இது எங்கே இருக்கும் அப்படின்னா வெஜைனாவோட ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸ்கீன்ஸ் கிளாண்ட். ஸ்கின் கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அரவுண்ட் த லோவர் எண்ட் ஆஃப் த யூரித்ரா அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் யூரினரி பிளாடர் கொடுத்துருக்காங்க. யூரினரி பிளாடர்லேருந்து ஒரு குட்டியாக வந்து பிளாக் கலர் டியூப் இதாகுது இந்த இடத்துல. தட் இஸ் கால் த யூரித்ரா. ஸோ யூரித்ராவுடைய லோவர் எண்டில் அந்த எல்லோ கலரில் ரெட் அண்ட் எல்லோ கலரில் இங்கே இருக்குது. ஸோ இன் திஸ் டயக்ராம் we can see clearly see the Skene's gland which is located on the lower end of the vagina. Sorry, which is seen on the lower end of the urethra. So next we are going to discuss about the hymen. So இது வந்து என்னன்னா ஒரு thin ring like tissue.
எதை க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வெஜைனாவை ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்காது, கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதான் பார்ஷியலி க்ளோசஸ் வெஜைனா. ஸோ இது வந்து எப்போ வந்து அந்த க்ளோஸ் ஆகிருக்க மெம்பரேன் வந்து பிஞ்சு போயிடும் அப்படின்னா டூரிங் த ஃபஸ்ட் காய்டஸ் ஆர் டூரிங் த ஃபஸ்ட் செக்ஷுவல் கான்டாக்ட். சம்டைம்ஸ் இது வந்து எப்பெல்லாம் வந்து டேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா சடன் ஃபால் ஆர் சடன் ஜால்ட், சைக்கிளிங் ஆர் ஹார்ஸ் ரைடிங். ஸோ இதில் ஹைமனை வந்து தமிழில் கன்னித்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கன்னித்தன்மையோடு இல்லைன்றது கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதான் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் வெர்ஜினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைமன்கிறது thin ring of tissue which partially closes vagina. இங்கே வந்து ஹைமன் உடைய டயக்ராம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இம்ஃபோரேட்டட் ஹைமன் சொல்லும்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனுலார் ஹைமன்னா ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. செப்டேட் ஹைமன் சொல்லும்போது 2 டிவிஷனாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரிபிஃபார்ம் ஹைமன் சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது. அண்ட் பாரோஸ் இன்ட்ரோட்டஸ் ஹைமன். ஸோ இந்த டயக்ராமில் உங்களுக்கு மெயினாக ஹைமன்னா என்ன அப்படின்னா வெஜைனாவை க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெம்ப்ரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் போதும். ஸோ திஸ் இஸ் அபவுட் அ ஹைமன் ஆர் கன்னித்திரை. We are going to discuss about mammary gland. Mammary gland சொல்லும்போது இந்த டயக்ராம் வந்து mammary glandோட டயக்ராம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ presence of mammary gland is a characteristics of a mammals. லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். To nourish the young ones. ஸோ இங்கே வந்து நம்ம mammary glands அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் இஸ் அ மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட். ஸ்வெட் கிளாண்டோடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த mammary gland. ஸோ வந்து கொஷினில் வந்து கேட்பாங்க விச் கிளாண்ட் இஸ் மாடிஃபைடு ஆஸ் அ mammary gland சொல்லணும். ஸ்வெட் கிளாண்ட், செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிளாண்டை கொடுப்பாங்க. எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது ஸ்வெட் கிளாண்ட். இந்த mammary glandல வந்து 2 செக்ஸ்லையுமே வந்து நம்ம பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலேயுமே வந்து பார்க்கலாம். ஸோ தட் இஸ் த செகண்ட் லைன் இஸ் சீன் இன் த போத் செக்ஸஸ் மேல் அண்ட் த ஃபீமேல். மேலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனல், அதாவது செயல்படக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் ஃபீமேலில் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும், மேலில் வந்து ரொடிமெண்ட்ரி இருக்கும். ரொடிமெண்ட்ரினா நான் ஃபங்க்ஷனல், ஃபங்க்ஷன் பண்ணாது அப்படின்னா தட் இஸ் கால் ரொடிமெண்ட்ரி. ஸோ ஃபீமேலில் mammary gland ஃபங்க்ஷன் பண்ணும், மேலில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது. ஸோ வி கால் இட் அஸ் அ ரொடிமெண்ட்ரி ஆர்கன். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா இட்ஸ் சீன் இந்த தொராசிக் ரீஜன் அல்லது செஸ்ட் ரீஜனில் வந்து இருக்குது. அடுத்து நம்ம இதில் பார்க்குறது பிரெஸ்ட்டில் வந்து ஏரியோலா அப்படின்னு ரீஜன். ஏரியோலான்னு சொல்லும்போது நிப்பிளில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த டார்க் கலர் ஏரியா தான் வந்து ஏரியோலா. ஸோ சொல்லணும் அப்படின்னா பிக்மெண்டட் ஏரியா சீன் அரவுண்ட் த நிப்பிள் இஸ் கால் ஏரியோலா. ஒரு 2 மார்க் கொஷனில் வந்து டிஃபைன் ஏரியோலா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு லைன் எழுதணும். த பிக்மெண்டட் ஏரியா சீன் அரவுண்ட் த நிப்பிள் இஸ் கால் ஏரியோலா. அடுத்தது இந்த ஏரியோலாவில் வந்து மெயினாக ஒரு இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு நிப்பிளை சுற்றி அந்த ரவுண்டாக அந்த டார்க் கலரில் இருக்கிறது தான் ஏரியோலா ரீஜன் சொல்கிறோம். இந்த ஏரியோலா ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்னா செபேசியஸ் கிளாண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். செபேசியஸ் கிளாண்ட்ஸ் வந்து செக்ரீட்ஸ் சீபம், ஒரு ஆயில் லைக் சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிப்பிளில் இருக்க அந்த ஸ்கின் வந்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ரெடியூசஸ் கிராக்கிங் ஆஃப் த ஸ்கின். ஸோ ஏரியோலா ரீஜனில் செபேசியஸ் கிளாண்ட்ஸ் இல்லைனா ஏரியோலா கிளாண்ட்ஸ் இருக்குது. இது வந்து இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ரெடியூசஸ் த கிராக் ஆஃப் த ஸ்கின். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த லோப்ஸ் இருக்குது. ஸோ லோப்ஸ் இந்த பர்பிள் கலரில் ஒரு தனித்தனியாக இருக்கா. ஸோ இங்கே 1 2 3 4 5 லோப்ஸ் இருக்குது. இந்த இப்போ ஒவ்வொரு mammary glandலேயும் 2 to 25 லோப்ஸ் இருக்குது. இதை வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய எது அப்படின்னா ஃபேட் இல்லைனா கனெக்டிவ் டிஷ்யூ தான் இந்த லோப்ஸை வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு mammary glandலேயும் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 to 25 லோப்ஸ் இருக்குது. ஈச் லோப்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த ஃபேட் ஆர் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஒவ்வொரு லோப்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம் ஒரு குட்டியாக வந்து ஒரு பர்பிள் கலரில் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. தட் இஸ் கால் த அசனி ஆர் த ஆல்வியோலை. ஸோ இந்த ஆல்வியோலை என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னா எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். அந்த எபித்தீலியல் செல்ஸ் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மில்கை செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த மில்கை செக்ரீட் பண்ண அந்த எபித்தீலியல் செல்ஸ்லேருந்து மில்க் வந்து எங்கே போகுது அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஒரு குட்டி லைன். தட் இஸ் கால் த mammary
டக்ட். ஸோ மேமரி சரி குட்டி குட்டி டியூபியூல்ஸ் போகுது, அது மேமரி டியூபியூல்ஸ். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி டியூபாக போகுது, தட் இஸ் கால் மேமரி டியூபியூல்ஸ். மேமரி டியூபியூல்ஸில் ஜாயின் ஆகி ஒரு பெரிய டியூப் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் கால் மேமரி டக்ட். ஸோ மேமரி டக்ட்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ரீஜன் பல்ஜ் ரீஜன் பார்க்கலாம், தட் இஸ் கால் த மேமரி ஆம்புலா. ஸோ மேமரி ஆம்புலாலேருந்து அங்கிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஒரு குட்டி டியூப், தட் இஸ் கால் லாக்டிஃபரஸ் டக்ட். லாக்டிஃபரஸ் டக்ட் அடுத்து அந்த நிப்பிள் ரீஜனில் ஒரு ரீஜன் இருக்குது, தட் இஸ் கால் லாக்டிஃபரஸ் சைனஸ். ஸோ லாக்டிஃபரஸ் சைனஸ் இந்த ரீஜனில் தான் மில்க் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லாக்டிஃபரஸ் டக்ட் எக்ஸ்பேண்ட் டு ஃபார்ம் லாக்டிஃபரஸ் சைனஸ் which serves as the reservoir of milk, அதாவது which stores the milk அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த ரீஜன் சொல்லணும் அப்படின்னா லாக்டிஃபரஸ் சைனஸ். சைனஸ்னாலே குழின்னு அர்த்தம். ஸோ அகெயின் நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஆல்வியோலை செக்ரீட் பண்ணக்கூடிய மில்க் வந்து எங்கே போகுது அப்படின்னா மேமரி டியூபியூல்ஸ். மேமரி டியூபியூல்ஸ்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா எல்லா டியூபியூல்ஸும் சேர்ந்து மேமரி டக்ட். ஃப்ரம் மேமரி டக்ட் இட் கோஸ் டு த மேமரி ஆம்ஃபுல்லா. ஆம்ஃபுல்லாலேருந்து எங்கே போகுது அப்படின்னா லாக்டிஃபரஸ் டக்ட் போகுது. லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து லாக்டிஃபரஸ் சைனஸ், அப்புறம் அங்கே இருக்க சின்ன ஹோல்ஸ் மூலமாக வெளியே போகும். ஈச் சைனஸ் ஹேஸ் அ செப்பரேட் ஹோல். ஸோ நீட் கொஷின்ஸில் வந்து பாத்வே ஆஃப் த மில்க் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆசினி ஆல்வியோலை செக்ரீட் பண்ணக்கூடிய மில்க் எங்கே போகுது அப்படின்னா மேமரி டியூபியூல்ஸ். ஃப்ரம் மேமரி டியூபியூல்ஸ் டு மேமரி டக்ட், தென் டு ஆம்புலா, தென் லாக்டிஃபரஸ் டக்ட். லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து லாக்டிஃபரஸ் சைனஸ். ஸோ மெயினாக வந்து சைனஸை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இட்ஸ் இஸ் த ரிசர்வர் ஆஃப் மில்க். லாக்டிஃபரஸ் டக்ட் சைனஸஸ் இஸ் த ரிசர்வர் ஆஃப் மில்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டெவலப்மெண்ட் ஆஃப் த மேமரி கிளாண்ட். ஸோ டெவலப்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா பியூபர்ட்டி, வயசுக்கு வர டயத்தில் வந்து ஆரம்பிக்கும். அதோட சேஞ்சஸ் எப்போல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மென்சுரல் சைக்கிள் அப்போ சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி எப்போ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகும் அப்படின்னா பர்க்னன்ட் டயத்தில் தான் ஃபுல்லாக டெவலப் ஆகும். அப்போ பர்க்னன்ட் ஆகாத லேடிஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அன் அண்டர் டெவலப்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சி த லைன் இன் நான் பர்க்னன்ட் உமன் த கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் இஸ் லார்ஜ்லி அண்டர் டெவலப்ட். ஸோ பிரெஸ்டோடைய சைஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிட்டை வச்சு தான் இருக்கும். ஸோ அடுத்து இங்கே முக்கியமான ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் மில்க் செக்ரீஷனுக்கும் பிரெஸ்டோட சைஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த சைஸாக இருந்தாலும் அதோடைய வந்து இது மில்க் செக்ரீஷன் வேரிஸ் ஆகும். பெருசாக இருந்தால் நிறையா மில்க் செக்ரேட் ஆகும், சின்னதாக இருந்தால் மில்க் கம்மியாக செக்ரேட் ஆகும்லாம் கிடையாது. ஸோ இங்கே லாஸ்ட் லைன் பாருங்கள், the size of the breast does not have any influence on the efficiency of lactation. So this is about the female reproductive system. I hope you have understood the female reproductive system. Next class we can discuss about the gametogenesis. Thank you students.